ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மூக்குக்கு மனம் நாக்கு ருசி சேனல். இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ரொம்பவும் சுவையாக இருக்கும். இது எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. முதல்ல இது மாதிரி கடாயை எடுத்துக்கிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு கடாயில் வேர்க்கடலை நல்லா இது மாதிரி மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கணுங்க. வறுத்த வேர்க்கடலையே கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு மாதிரி இது மாதிரி அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்து சைடில் வச்சுக்கலாம். இப்போ அந்த அரைச்ச பவுடரில் வந்துட்டு பூண்டு பல் ஒரு 15-20 பூண்டு பல் போட்டுக்கலாம். தோல் உரிச்சிட்டு மிளகாத்தூள் நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இப்போ தனியாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேங்க. தேங்காய்த்தூள் வந்துட்டு ஒரு அரை கப்பு போட்டிருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆகும். கத்திரிக்காய் நல்லா கட் பண்ணிவிட்டு இது மாதிரி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதுக்கு வந்துட்டு தாளிப்புக்காக சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகு எடுத்துருக்கேன். நம்ம பவுடரை நல்லா அரைச்சி எடுத்து வந்தாச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு கடாயை வச்சுக்கிட்டு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் வந்துட்டு இந்த கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த தாளிப்பில் இந்த கத்திரிக்காய் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது போட்டுக்கலாம். உப்பு, மஞ்சள்தூள் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இதை நல்லா ஒரு வாட்டி கலக்கிக்கிட்டு மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு 3-4 நிமிஷம் வரைக்கும். நல்லா ஹை ஃப்ளேம்லேயே தான் இருக்குங்க. நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் கத்திரிக்காய். இது ஒரு 3-4 நிமிஷம் கழித்து பார்த்தா இது மாதிரி நல்லா அந்த தண்ணி கத்திரிக்காயில் வர தண்ணியோடையே நல்லா வெந்திருக்கு. கொஞ்ச நேரம் மூடி போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து மூடி திறந்துருக்கேங்க. பாருங்கள் நல்லா வெந்துருச்சு கத்திரிக்காய். உப்பு போட்டோம் இல்லையா, அதனால் அதுலேயும் தண்ணி வந்து இது மாதிரி நல்லா ஃப்ரை ஆகிடும். தண்ணி எதுவும் விடக்கூடாது. பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்துட்டு தீயை நல்லா குறைச்சி வச்சுக்கலாம். இந்த பவுட்ரு போட்ட உடனே ஆஃப் பண்ணிடணுங்க. ஸ்டவ் ஃப்ளேம் இருக்கக்கூடாது. இப்போ ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுங்க. இது சப்பாத்தியோட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு, சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் ஆகும். ரசம் சாதத்துக்கு எல்லாம் சாப்பிட்லாம். ரொம்பவும் சுவையாக இருக்குங்க. சுட சுட கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கத்திரிக்காய் ரொம்ப சுவையாக இருக்குங்க. நல்லா மை மாதிரி நல்லா இருக்குங்க. சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இதுக்கு வந்துட்டு நான் இன்றைக்கி சாதத்தோடு சாப்பிட போகிறேன். கொஞ்சம் கத்திரிக்காயோடு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தயிர் சாதம் சாப்பிட போகிறேங்க. நீங்கள் வேணும்னா ரசம் வச்சு கூட சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கத்திரிக்காய் கொஞ்சம் எடுத்து இந்த சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது எனக்கு நார்மலாகவே கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்குங்க. இந்த ஃப்ரை பார்த்தா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இது மாதிரி பண்ணி சாப்பிட்றதுல இந்த தேங்காய், வேர்க்கடலை இதெல்லாம் சேர்ந்துருந்தால் ரொம்பவும் சுவையாக கூட்டி தரும் கத்திரிக்காய்க்கு. இது மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டை பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க.
இந்த கத்திரிக்காவோடு நல்லா அந்த சாதத்தை எடுத்து பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு சொர்க்கமாக இருக்குங்க. ரொம்பவும் சுவையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். வெறும் கத்திரிக்காவோடு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் சாப்பிட்ட மாதிரி இருக்காது. அதனால நல்லா தயிர் இருக்குங்க, ஏடோட நல்லா தித்திப்பாக இருக்குங்க. ரொம்பவும் இது ஒரு 6-7 மணி நேரத்தோட தயிருங்க. ரொம்ப இனிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி தயிர் எடுத்து ஊற்றி பிசைஞ்சு அந்த கத்திரிக்காயோடு சாப்பிட்டோம்னா ரொம்பவும் பிரமாதமாக இருக்கும். எப்போது நம்ம ஊருக்கெல்லாம் எங்கேயாவது வெளியே போயிட்டு வரும்போது நம்மளுக்கு எது செய்யணுன்னாலும் கொஞ்சம் சோம்பேறிப்படுவோம். அந்த நேரத்தில் இது மாதிரி தயிர் இருந்தாலும் இது மாதிரி சாப்பிட்டுக்கலாங்க, நல்லாயிருக்கும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டேன், தயிர் போட்டு நல்லா பிசைஞ்சு எப்போ சாப்பிட போகிறோமான்னு இருக்குங்க. உங்களுக்கே வாயில் தண்ணி வருது இல்லையா இந்த தயிர் சாதத்தை பார்த்துட்டு? நீங்களும் இதே மாதிரி கத்திரிக்காய் செஞ்சு தயிர் சாதத்துக்கு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அமோகமாக இருக்கும். இது மாதிரி ஒரு கத்திரிக்காய் எடுத்து டப்பா எடுத்துட்டு இது நல்லா இந்த சாதத்தில் போட்டு மறைச்சி வாயில் போட்டு சாப்பிடும்போது உள்ள நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. வாயில் போன அப்புறமா நம்ம மென்னும்போது அந்த கத்திரிக்காயோட சுவையும் தயிர் சாதத்தோட சுவையும் ரொம்ப அமோகமாக இருக்கும். நானும் இந்த சாதத்தை சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுறேங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் முடிச்சாச்சிங்க. ஒன்று 2 உருண்டை இருக்குங்க, அவ்வளோதான். சாப்பிட்டுட்டோம்னா நல்லா வயிறு குள்ளுன்னு இருக்குங்க. ரொம்பவும் நல்லா இருக்குது. லாஸ்ட்டாக இது சாப்பிட்டுட்டு முடிச்சிட்டேன்னா போயிட்டு கொஞ்ச நேரம் தூங்க வேண்டியது தாங்க. ரொம்பவும் நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஓகே வீவர்ஸ், பாய்.